வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜு அவங்க ஐபிஎஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணின சந்தோஷத்தில் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு நேராக அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடி வர்றாங்க. பாட்டி தான் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. என்ன வந்ததும் வராததுமா அப்பா அப்பான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்பத்தான்னு இங்கே ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கேனே கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்பத்தான் எழுந்திருக்க கையில் இருக்க ஸ்வீட் பாக்ஸை கீழே வைக்கிற ராஜி, ஐயோ அப்பத்தா நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க கன்னத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அப்பா அப்பா எங்க இருக்கீங்கப்பா வாங்க மா அப்படின்னு ராஜி கூப்பிட ரூம்குள்ள இருந்து ராஜி அப்படின்னு சிரிப்போடு அங்க வர்றாரு முத்துவேல். இன்னொரு பக்கத்துல இருந்து வடிவு வர்றாங்க. ராஜி அப்படின்னு வடிவும் பக்கத்துல வர எப்படி இருக்க அப்படின்னு முத்துவேல் முன்னாடி வர அப்பா அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க ராஜி. சத்தம் கேட்டு சக்திவேல் குமரவேல் பழனின்னு எல்லாருமே அங்க வர்றாங்க. இன்னொரு சைட்ல இருந்து மாரியும் வர்றாங்க. நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, வா ராஜி அப்படிங்கிறாங்க மாரியும். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு முத்துவேல் கேட்குறாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு ராஜி கேட்குறாங்க. நல்லா இருக்குமான்னு முகம் முழுக்க சந்தோஷத்தோட சொல்றாரு அவரு. என்ன ராஜிமா திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது அப்படின்னு பழனிவேல் கேட்க, ஏண்டா நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணு வரக்கூடாதான்னு கேட்குறாரு முத்துவேல். ஆஹா நான் அப்படி சொல்ல வரல, ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்ல வந்தேங்கிறாரு பழனிவேல். அம்மா அப்பா பக்கத்துல வந்து நில்லு, அப்பா பக்கத்துல வந்து நில்லு வாமா அப்படின்னு அம்மாவோட கையை பிடிச்சி ராஜி அவங்க அப்பா பக்கத்துல இழுக்க, எதுக்குடின்னு அவங்க கேட்டுக்கிட்டே வர்றாங்க. முத்துவேல் முயல் பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நில்லுமா அப்படின்னு ராஜி இன்னும் கொஞ்சம் பக்கமா நிறுத்த, ஏமா அப்படிங்கிறாரு முத்துவேல். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ராஜி படக்குன்னு அவங்க காலில் விழுந்து கும்பிட, நல்லாரு நல்லாருமா நல்லாரு நல்லாரு எழுந்துருன்னு தூக்கி விடுறாங்க வடிவு. அப்பத்தா நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ராஜி அவங்க காலையும் விழ, நல்லாருமா நல்லாரு நல்லாரு தீர்க்க ஆயுசாயிரு ரொம்ப சந்தோஷமாயிருன்னு வாழ்த்தி கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க. சித்தி நீங்க இங்க வாங்க வாங்க இங்க சித்தப்பா பக்கத்துல வாங்க 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 அப்படின்னு மாரியோட கையை பிடிச்சி இழுக்க, இருக்கட்டும் இருக்கட்டும் ராஜின்றாங்க அவங்க. மாரியை இழுத்து சக்திவேல் பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க காலையும் விழுறாங்க ராஜி. நல்லாருமா நல்லாரு அப்படின்னு மாறி பிளஸ் பண்ண, எழுதுருமா அப்படின்னு தூக்கி விடுறாங்க பாட்டி. சித்தப்பா நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பழனி சுகன்யா நிக்கிற இடத்துல வந்து அவங்க காலில் விழுறாங்க ராஜி. ஏ ராஜிமா எதுக்குமா எங்க காலில் விழுந்துகிட்டு அப்படின்னு பழனிவேல் சொல்ல, சுகன்யா ஒரு கை கொடுத்த ராஜியை மேல தூக்குறாங்க. அதான் பெரியவங்க காலில் விழுந்துட்டல்ல நல்லாருமா நல்லாருமான்னு பிளஸ் பண்றாரு பழனிவேல். என்ன விஷயம் அப்படின்னு முத்துவேல் கேட்க, ராஜிமா என்ன விஷயம் அதை சொல்லு முதல்லங்கிறாங்க பாட்டி. சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஸ்வீட் பாக்ஸை திறந்து, அப்பா இந்தாங்கன்னு நீட்ட, என்னங்க ஸ்வீட்டோட வந்திருக்கா அப்படின்னு வடிவு ஒரு மாதிரி கேட்குறாங்க. அவரும் ஸ்வீட் எடுத்துட்டு, எதுக்குமா என்ன விஷயம்னு கேட்குறாரு. சொல்கிறேன் நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிடுங்க சொல்கிறேன் அப்படின்ற ராஜி. அப்பத்தா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு எடுத்துக்கிட்டு சொல்லுங்கிறாங்க. சொல்கிறேன் அப்படிங்கிற ராஜி. சித்தப்பா அப்படின்னு ஸ்வீட்டை கொண்டு வந்து நீட்ட அவர் முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாரு. ஏங்க எடுத்துக்கோங்கன்றாங்க மாறி. அவங்க 2 தடவை சொல்ல அண்ணனை பாக்குறாரு அவரு. எடுத்துக்கோங்க சித்தப்பான்னு ராஜி சொல்ல ரொம்பவே தயங்கிட்டு கையை மெதுவா தூக்குறாரு. எடுங்க அப்படின்னு மாறி அழுத்தி சொல்ல பட்டும் படாம ஒன்னு எடுத்துக்கிறாரு அவரு. இந்தாங்க அப்படின்னு மாறிக்கிட்ட கொடுக்க, என்ன ராஜிமா அப்படின்னு கேட்க, சொல்றேன் சித்தி அப்படின்னு சித்தப்பா அப்படின்னு பழனிவேல் முன்னாடி நீட்டுறாங்க. என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நிக்க, எடுங்க அப்படின்னு பழனிக்கும் சுகன்யாவுக்கும் கொடுத்துட்டு குமரவேலுக்கு கொடுக்காம இந்த பக்கம் வந்துடுறாங்க ராஜி என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு முத்துவேல். இப்பவாவது சொல்லு ராஜி என்ன விஷயம் சொல்லுன்னு வடிவு கேக்குறாங்க. அம்மாடி என்னன்னு சொல்லுடாங்கிறாங்க பாட்டியும். நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதியிருந்ததா சொல்லி இருந்தேன்ல ஐபிஎஸ் ஆகிறதுக்கு, அதுல நான் பாஸ் ஆயிட்டேன்னு ராஜி சொல்ல, ஏய் வா 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 அப்படின்னு மகளை ஹக் பண்ணிக்கிறாரு முத்துவேல். சக்திவேலுக்குள்ளர ஒரு சத்தம் இல்லாத மின்னல் வெட்டிட்டு போகுது. மகனை ஒரு பார்வை பாக்குறாரு. செல்லம் அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்குறாரு முத்துவேல். ராஜி அப்படின்னு அவங்க அம்மா பிரமிப்பா கூப்பிட, அம்மா அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே கன்னத்தை தடவி கொடுக்குறாங்க வடிவு. அப்பத்தா அப்படின்னு ராஜி அவங்க கிட்ட போக அவங்க ராஜியோட முகத்தை கையில் எடுத்து மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க. இந்தா முதல்ல நீ தான் சாப்பிடணும் ஆகாமி அப்படின்னு மொத்த ஸ்வீட்டையும் ராஜி வாயிலேயே வச்சு அமுத்திடுறாங்க பாட்டி. சாப்பிட்றா அப்படின்னு முத்துவேலும் ஊட்டி விட சக்திவேல் செம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்காரு. ராஜி அப்படின்னு மாறி கூப்பிட ராஜி பக்கத்துல வர ரொம்ப சந்தோஷம்னு
அவங்களும் ஹக் பண்ணி தோல்ல சாச்சிக்கிறாங்க. அடுத்ததா பழனி ராஜியோட கையை பிடிச்சிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா, ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம்டா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சுகன்யாவும் ஸ்வீட்டு ஊட்டி விடுறாங்க. இதுவரையிலும் இவ்வளவு சிரிச்சதே இல்லைன்ற மாதிரி முத்துவேல் சிரிப்போட பார்க்க குமரவேல் கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏன் பங்குக்கு நானும் ஊட்டி விடுவேன் அப்படின்னு பழனிவேல் ஊட்டி விட நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு மாரியும் ஊட்டி விடுறாங்க. ராஜியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கொடுத்ததை சாப்பிட்டுக்கிட்டே வர, ஏம்மா அப்படின்னா நீ போலீஸ் ஆயிட்டியான்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை அப்பத்தா, இது ஒரு வெறும் சின்ன எக்ஸாம் தான், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்லாம் இருக்கு, சீக்கிரம் பாஸ் ஆயிடுவேன்னு ராஜி சொல்ல சரி சரி அப்படின்னு பாட்டி மறுபடியும் முகத்தை தடவி முத்தம் கொடுக்குறாங்க. மா ராஜி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜி, அங்க எல்லார்கிட்டையும் சொன்னியான்னு முத்துவேல் மறுக்க முடியாத சந்தோஷத்தோடு கேட்கிறாரு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களான்னு கேட்கிறாரு அவரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா, பாயசம்லாம் கூட வைக்க போறாங்களாம் அப்படின்னு ராஜி சொல்ல ஒய்ஃபை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு அவரு. ஓவர் அலப்பறையா இருக்கு அப்படின்னு சக்திவேல் மேலே கீழையும் பார்த்துட்டு முறைப்பா நிக்கிறாரு. கதிர் வீட்டுல இருக்கானான்னு முத்துவேல் கேக்குறாரு. இருக்கான்ப்பா, அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான், நான் பாஸ் ஆயிடுவேன்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வாட்செல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு ராஜி சொல்ல அப்படியா சரி அப்படின்னு சிரிக்கிற முத்துவேல் அவனை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றியான்னு கேக்குறாரு. அவ்வளவுதான். சக்திவேலுக்கும் குமரவேலுக்கும் பயங்கரமா ஷாக் அடிக்குது, மனசுல ஒரே இடி மின்னலா இருக்கு. எதுக்குப்பான்னு கேக்குறாங்க ராஜி. நீ கூட்டிக்கிட்டு வாமான்னு முத்துவேல் சிரிப்போட சொல்ல இப்பவான்னு ராஜி கேக்குறாங்க. ஆமான்றாரு அவரு. ராஜி தயங்கிட்டு இருக்க, மவனே நாம வெளியே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சாட்றக்குடா, பாத்துக்க உன் பெரியப்பனை அப்படின்னு பகீர்னு பாக்குறாரு சக்திவேல் குமரவேலும் படு டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு. ராஜிய பார்த்து பயப்படாத, நீ பாஸ் ஆன சந்தோஷத்தை அவங்கிட்ட பகிர்ந்துக்கணும், அவ்வளவுதான், வர சொல்லுன்றாரு முத்துவேல். இதுதான் சான்ஸ் நினைக்கிற பாட்டி போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க. போய் கூட்டிட்டு வான்னு முத்துவேல் சொல்ல சரிப்பான்னு போறாங்க ராஜி. கதிர் முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ள நுழைய போறாரு போல இருக்கு. சக்திவேலுக்கு கண்ணெல்லாம் சுருங்குது, பல்ல கடிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு எப்பவுமே அண்ணன் குடும்பம் தான் முக்கியம், பொண்ணை பார்த்த உடனே அப்படியே வாயெல்லாம் பல்லா காமிக்கிறாரு. இதுல மருமகனை வேற கூட்டிக்கிட்டு வர சொல்றாரு. இவரெல்லாம் நம்பவே முடியாது. இவர் பேச்செல்லாம் கேட்காம எப்படியாவது நான் குமாருக்கு நான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா குமாரோட வாழ்க்கை ஒத்த பணையாதான் நிக்கணும். இவங்களெல்லாம் நம்பி நான் வேலைக்கு ஆகாது, உடனே கல்யாணத்தை நடத்தி முடிச்சு ஆகணும், யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சக்திவேல் மனசுல உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காரு. பாண்டியன் கடைக்கு கிளம்பலான்னு அவரோட பேக்கை பார்த்துட்டு இருக்காரு. கோமதி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா நின்று கதிர் மொபைல் பார்த்து சிரிப்போடு நின்றுட்டு இருக்காரு. டேய், எவ்வளவு நேரம் தான் செல்லையே பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு கோமதி கேட்க எல்லாரோட ரிசல்ட்டையும் பார்த்துட்டு இருக்கேன்மான்றாரு அவரு. பாண்டியன் அவரோட கடை பேக்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அதை டேபிள் மேல வச்சுட்டு கோமதி இந்தான்னு கொஞ்சம் பணத்தை நீட்டுறாரு. அதான் ஏற்கனவே பணத்தை கொடுத்துருக்கீங்களேன்றாங்க கோமதி. ஏய், இது ஸ்வீட் வாங்குறதுக்குடி அப்படிங்கிறாரு பாண்டியன். என்ன ஸ்வீட்டுன்னு கோமதி கேக்குறாங்க. ஏய், என்னடி, என்ன ஸ்வீட்டா, எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஒன்றும் புரியாம பார்க்குறாங்க கோமதி. ஏய், ஏதாவது பேக்கரிக்கு ஆளை அனுப்பி லட்டு ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கி வை அப்படின்னு சொல்ல இன்னமும் குழம்பி போய் பார்க்க கதிர் மொபைலை விட்டுட்டு அப்பாவை பார்க்குறாரு. நிறைய வாங்கிட்டு வர சொல்லி இந்த தெருவில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்ல ஓ அப்படின்னு பார்க்குறாங்க கோமதி. அப்படி வாங்க முடியலன்னா சொல்லு, கடையில இருந்து நான் சாப்பிட வர்றப்ப வாங்கிட்டு வரேன், இந்தா அப்படின்னு பணத்தை நீட்டுறாரு. புடின்னு அவர் நீட்ட கோமதி கையில் வாங்கிக்கிறாங்க. அப்பா, ஸ்வீட் எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு கதிர். ஏண்டா எலே, அந்த புள்ள பாஸ் ஆனதுக்கு நான் ஸ்வீட் வாங்கி தரக்கூடாதான்னு கேட்கிறாரு அவரு. என்னமோ ஊரா வீட்டு புள்ள மாதிரி பேசுற, நம்ம வீட்டு புள்ளடா ராஜி அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிதான், நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கதிர் அப்படியே பேக் அடிச்சிடுறாரு. அது சரி அப்படிங்கிற பாண்டியன். அப்புறம் கோமதி, பாயாசம் மட்டும் பண்ணினா பத்தாது, வேற ஏதாவது ஒண்ணு தடபுடலா பண்ணுங்கிறாரு. சரிங்க என்ன கோமதியும் சந்தோஷமா தலையை ஆட்டுறாங்க. ஏண்டி, உன்னால முடியுமா இல்ல வெளியில வாங்கி கொடுக்கட்டா அப்படின்னு பாண்டியன் கேட்க பாரா, மருமக பாசான சந்தோஷத்துல வெளியிருந்து வாங்குற அளவுக்கு ஐயாவுக்கு மனசு வந்துருச்சோ அப்படின்னு கோமதி கிண்டலா கேட்க கதிர் சிரிப்போட அப்பாவை பாக்குறாரு. ஹேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு கேட்க ரொம்ப தாராளம்தான் அப்படின்னு பாக்குறாங்க கோமதி.
ஏய் கோமதி, அதுவும் இல்லாம உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேங்கிறாரு பாண்டியன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நானே எல்லாத்தையும் சமைச்சு வச்சிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல அவர் இன்னும் ஒரே பரபரப்பா தான் இருக்காரு. அப்புறம் கோமதி, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பிள்ளைக்கு சுத்தி போடுங்கிறாரு. ஏன்னா எல்லாரோட கண்ணும் பட்டிருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ராஜி அங்க ஓடி வர்றாங்க. பாண்டியன், சுத்தி போட வேண்டியது ராஜிக்கு இல்ல, எங்களுக்கு தான் மந்திரிச்சு விடணும். நேத்து ராஜியை பார்த்ததுல இருந்து நாங்கெல்லாம் தான் பயந்து போய் உட்கார்ந்துருக்கோம். ராஜி ஓடி வந்த வேகத்தை பார்த்து என்னப்பா ராஜின்னு கேக்குறாரு பாண்டி. ஏய் என்ன அப்படின்னு கதிர் ஒரு ரேட்டு முன்னாடி வந்து கேக்குறாரு. என்னடி இப்படி மூச்சு இறக்க ஓடி வர்ற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏதோ 10 கிலோமீட்டர் நிற்காம ஓடி வந்த மாதிரி ராஜி புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்க. தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு கதிர். இல்லை இல்லை வேண்டான்னு ராஜி சொல்ல. உங்கள் அப்பா என்னடி சொன்னாருன்னு கோமதி கேட்குறாங்க. சந்தோஷமா அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை இருங்க இருங்க சொல்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல. ஏண்டி எங்க சின்ன அண்ணனும் அங்கதான் இருக்காரா? ஏதாவது கோவமா பேசி இருப்பாரு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு விவஸ்தையே கிடையாது அவருக்கு அப்படின்னு கோமதி தான் இப்ப கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. ராஜி ஐயோ அத்தைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் சொல்லல. ஏய் பொருடி, நீயா கேள்வி கேட்டு நீயா ஒரு முடிவுக்கு வராத, அந்த பிள்ளையும் கொஞ்சம் பேச விடுங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு முகத்தை உருன்னு வச்சுட்டு கோமதி ஒத்துக்க. ஏன்பா அங்க என்னப்பா ஆச்சு? உங்க அப்பா கிட்ட நீ பாஸ் ஆன விஷயத்த சொன்னியா அப்படின்னு பாண்டியன் ராஜி கிட்ட கேட்டுட்டு இருக்கப்பவே இப்ப நீங்க மட்டும் என்ன செய்றீங்களா? கேள்விதானே கேக்குறீங்க அப்படின்னு கோமதி கேட்க. ஐயோ நீ கேக்குறது வேற, நான் சொல்றது வேறடி அப்படின்னு பாக்குறாரு அவரு. அப்பா கிட்ட பாஸ் ஆன விஷயத்த சொன்னேன், அம்மா அப்பத்தா எல்லார்கிட்டயுமே சொன்னேன், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு ராஜி ரொம்ப சிரிப்போட சொல்ல. அப்படின்னு திருப்தியா தலையாட்டுறாங்க கோமதி. பாண்டியனும் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு. அப்பா கதிரை பார்க்கணும்னு சொன்னாரு, கதிரை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ராஜி சொல்ல. கதிருக்கு முகத்துல உணர்ச்சிகள் வர்ண ஜாலமா வந்துட்டு போகுது. என்னையா அப்படின்னு அவரு ஒரு மாதிரி குரல்ல சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் அடக்கிக்கிட்டு கேட்க. ஆமாங்கிறாங்க ராஜி. என்ன எதுக்கு அவர் பார்க்கணும்னு கேட்கணும் அப்படின்னு கதிர் கேட்க. அங்க வா அவரே சொல்லுவாருன்றாங்க ராஜி. மாமா கதிரை கூட்டிட்டு போகட்டுமான்னு ராஜி கேட்க. என்னப்பா கேள்வி இது? தாராளமா கூட்டிட்டு போன்னு சிரிச்சுட்டே பர்மிஷன் கொடுக்கறாரு பாண்டியன். ஏய் கதிர் வா அப்படின்னு ராஜி கூப்பிட. கோமதி படு ஸ்பீடா எழுந்துச்சு. இரு இருறா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவங்க ராஜி கிட்ட திரும்பி, இங்க பாரு, கூட்டிட்டு போய் என் பையனோட அருமை பெருமை எல்லாம் சொல்லு. உன் அத்தை எம்பட்ட அருமையா பிள்ளைய வளர்த்துருக்காங்கன்னு சொல்லு. புள்ளன்னா இவனை மாதிரிதான் வளர்க்கணும்னு சொல்லு அப்படின்னு ராஜி ஏதோ கதிரை கொண்டு போய் நிறுத்தி அவரோட அருமை பெருமைகள்லாம் சொல்லி ஏலத்துல விழ போற மாதிரி கோமதி சொல்றாங்க. ராஜியும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. நீ போலீஸ் ஆகணும்னு சொன்னதும் உன்னை மறு கேள்வி கேட்காம உன் கூட நின்னால அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல. ராஜியும் சரின்னு தலையாட்டுறாங்க. அம்மா என்னம்மா நீ வேற, நான் என்ன உலக சாதனையா பண்ணிட்டேன் அப்படின்னு கதிர் கேட்க. டேய் போடாங்கிறாங்க கோமதி. சாதிச்சது அவளை பாராட்டுறதை விட்டுட்டு என்ன போய் பாராட்டுறியேம்மா அப்படிங்கிறாங்க கதிர். ஏய் உன்னை மட்டும் பாராட்டல, இவளையும் பாராட்டுறேன் உன்னையும் பாராட்டுறேன் அம்புட்டுதேன் அப்படிங்கிற கோமதி. கூட்டிகிட்டு போடி, மறக்காம எல்லாத்தையும் சொல்லிடுங்கிறாங்க. அப்படின்னு தலையாட்டுற ராஜி அப்படியே சுத்தி வந்து வான்னு கதிரோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. அம்மா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல. சரின்னு தலையாட்டுறாங்க ரெண்டு பேரும். வா அப்படின்னு ராஜி ஆர்வமா இழுக்க. வர்றேன் இரு அப்படின்னு போறாரு கதிர். கோமதி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போறவங்களுக்கு காத்துலயே திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஜோடிங்க ரெண்டு பேரும். இவனுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்க முடியாது, அவளுக்கு ஒண்ணுன்னா இவனால தாங்க முடியாது. அவளுக்கு ஏதாவது வேணும்னா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி எப்படியாவது அதை சாதிச்சு கொடுக்கறான் அப்படின்னு கோமதி சொல்ல. பாண்டியன் பெருமையா சிரிக்கிறாரு. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கோமதி சந்தோஷமா சொல்ல. நாமளும் அப்படிதாண்டி இருக்கோங்கிறாரு பாண்டியன். அப்படியா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க. எனக்கு ஏதாவதுன்னா நீ எங்கடி தாங்குற, உனக்கு என்னம்னா நான் தாங்குறேன், இல்ல உனக்கு தேவையானது எதையும் நான் செய்யாம இருக்கேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க. அதெல்லாம் செய்றீங்க, செய்யாமையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வெக்க சிரிப்பு சிரிக்கிறாங்க கோமதி. ஏய் நாமளும் நல்ல ஜோடி தாண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அப்படின்னு தலையாட்டுற கோமதியும் சந்தோஷத்தை மறைக்க முடியாம சிரிச்சிடுறாங்க. பாருடா அப்படின்னு பாண்டியன் ஒய்ஃபை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு. எல்லாரும் ஹால்லயே நின்றுட்டு இருக்க. ராஜி கதிரை கூட்டிட்டு வர்றாங்க. ஏய் கதிரே வாடா, வா மாப்ள அப்படிங்கிறாரு பழனி. எல்லாரும் வாங்க 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 தம்பி அப்படின்னு ஆளாளுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வாயா வா
அப்படின்னு கதிரோட கைய பிடிச்சிக்கிறாங்க பாட்டி. சக்திவேல் மட்டும் பல்ல கடிச்சிட்டு ஓர பார்வையா பாக்குறாரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில இந்த கதிரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான்னு அவர் பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்க குமரவேல் அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம முறைச்சிட்டு இருக்காரு. நல்லா இருக்கீங்களா அம்மாச்சின்னு கதிர் கேட்க, எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன்றாங்க அவங்க. எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு அவரோட கன்னத்தை அப்படியே தடவி கொடுக்குறாங்க பாட்டி. முத்துவேல் சிரிப்பு இல்ல எதுவும் இல்லாம ரொம்ப நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. அண்ணனோட ரியாக்ஷனை அப்படியே ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு வடிவு கேக்குறாங்க. இல்ல வேண்டாம் அத்தை, மாமா வர சொன்னாங்கன்னு ராஜி சொன்னா அதான் வந்தேன். ஏன் மாமா எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு கதிர் கேக்குறாரு. முத்துவேல் ஒரு நெகிழ்ச்சியோட ராஜியோட தலையை தடவி கொடுத்துட்டு, என் மக ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறதா முதல்ல எங்கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் தான் சொன்னா அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, அங்க நிக்கிறதே பெருசுங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். இதுல ராஜிக்கு நாங்க ஊக்கம் கொடுக்க தான் செஞ்சோம். போக போக பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தானே முக்கியம், கட்சியெல்லாம் எதுக்குன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு முத்துவேல் பேச, இப்ப எதுக்கு அதெல்லாம்ன்ற மாதிரி சங்கடத்தோட ராஜியும் கதிரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் தான் சொன்னேன், ஐபிஎஸ் ஆகியே தீர்வேன்னு ராஜி எவ்வளவோ கெஞ்சுனா, நான் கேட்கல, ராஜிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அப்படிங்கிற மாதிரி லைட்டா தலையாட்டி வைக்கிறாரு கதிர். இந்த கதையெல்லாம் இந்த ஃப்ராடு பையகிட்ட சொல்லிதான் ஆகணுமா, அவசியமான்ற மாதிரி சக்திவேலும் குமரவேலும் பாக்குறாங்க. கல்யாணத்துக்காக உன் லட்சியத்தை ஓரமா தூக்கி போடுன்னு நானே சொன்னேன், ஆனா நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு அவ லட்சியத்தை அடைய வச்சிருக்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கதிரும் ராஜியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வடிவம் லைட்டான கண்ணீரோட பாக்குறாங்க. ஒரு அப்பாவா நான் செய்ய தவறின விஷயத்த ஒரு புருஷனா நீ செஞ்சு காட்டி இருக்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கதிருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லைட்டா சங்கடத்தை சரி பண்ணிக்கிறவரு, நான் என் பொண்ணு கூட நிக்கல, ஆனா நீ கூட நின்னு இருக்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு கதிர் சொல்றாரு. நீ நிறைய பண்ணியிருக்க, ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்ட. எனக்கு, என் பொண்ணுக்கு, என் குடும்பத்துக்கு நீ நிறைய பண்ணியிருக்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாரு முத்துவேல். வடிவம் ஆனந்த கண்ணீரோட ஆமான்னு தலையாட்ட ராஜி கொஞ்சம் திகைப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டு உருகி போய் நின்னுட்டு இருக்க மாரியும் கொஞ்சம் ஆனந்த கண்ணீரும் பெருமிதமுமா பாக்குறாங்க. பழனியும் சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க, நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. சக்திவேல் பயங்கர கடுப்போட மகனை பாக்குறாரு. முத்துவேல் மெதுவா கைய நீட்டிட்டு வர கதிர் புரியாம பாக்குறாரு. பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியோட பாக்க அவரு எங்கிட்ட வாங்குற மாதிரி கைய நீட்டுறாரு, கண்ணுல அசைவு காட்டுறாரு. கதிரும் மெதுவா அவரோட கையை எடுத்து மாமனார் கையில வைக்க அடிவு ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஓ இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட சக்திவேல் பாக்குறாரு. என்ன இணைந்த கைகளா, சூப்பர் சூப்பர்னு குமரவேலும் பாத்துட்டு இருக்காரு. முத்துவேல் அப்படியே டக்குன்னு கதிரை இழுத்து தான் மேல போட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. நிறைய பேர் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க, சில பேர் பயங்கர பொறுமலோட இதை பார்க்க முடியாம அடுப்பு ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறவரு பழனி தான். எப்படியோ மாமனாரும் மருமகனும் சேர்ந்துட்டாங்க போல இருக்கேன்னு சுகன்யா பாக்க ராஜி ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. பாட்டி கண்ணில் கடகடன்னு கண்ணீரே வந்துடுது. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அத்தனையும் நல்லா நடக்குது அப்படின்னு பயங்கர கடுப்போட சக்திவேல் பாத்துக்கிட்டு இருக்க கதிரை கொஞ்சம் நகர்த்தி நிறுத்தி ரொம்ப சந்தோஷம்னு கையெடுத்து கும்பிடுறாரு முத்துவேல். கதிரும் பதிலுக்கு கையெடுத்து கும்பிட அவரோட கைய டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. பாட்டி ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு பாக்குறாங்க. ராஜி ரொம்ப ரொம்ப பெருமையா கதிரை பாக்குறாங்க. இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு நானே அடிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிற சக்திவேல் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி பாக்கியம் வீட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து சோஃபால உட்கார அவரோட லெஃப்ட் சைடு மாணிக்கமும் ரைட் சைடு பாக்கியமும் நிற்கிறாங்க. கல்யாண பொண்ணு வீட்டில் இல்லையான்னு சக்திவேல் கேட்க, இல்லை சுடரும் மயிலும் கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்போ வர்ற நேரம் தாங்கிறாரு அவங்க அப்பா. ஓ சரி 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 அப்படின்னு அவர் தலையாட்ட பாக்கியம் பரவசமா நின்றுட்டு இருக்காங்க. சரி பொண்ணுகிட்ட பேசிட்டீங்கல்ல, கல்யாணத்துக்கு சம்மதம் தானே அப்படின்னு சக்திவேல் பாக்கியத்தை பார்த்து கேட்க, பேசியாச்சு, அவளுக்கும் சம்மதம் தான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆமா நீங்க உங்க வீட்டுல இத பத்தி பேசிட்டீங்களான்னு கேக்குறாரு அவரு. நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன், குமார்கிட்டையும் பேசியாச்சு, குமாருக்கு சம்மதம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சம்மதங்கிறாரு சக்திவேல். அப்படின்னு மாணிக்கம் திருப்தியா பார்க்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றாங்க பாக்கியம்.
கொஞ்சம் முன்னாடி வீட்டில் நடந்ததை சக்திவேலால இன்னும் சகிச்சுக்க முடியல. அவரால் அதுல இருந்து வெளியே வரவும் முடியல. அப்புறம் உங்க பொண்ணை எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டாங்க. அதனால இந்த பொண்ணு பார்க்குற சாங்கியம்லாம் வேண்டாம், நேரடியா நிச்சயதார்த்தத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல 2 பேரும் சந்தோஷமா ஓகே ஓகேன்னு தலையாடுறாங்க. இன்னும் 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல 2 பேரும் அப்படின்னு திடுக்குன்னு ஒருத்தர் பாக்குறாங்க. 2 நாள்ல நிச்சயமா அப்படின்னு பாக்கியம் அதிர்ச்சியோட கேட்க, ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையான்னு சக்திவேல் கேக்குறாரு. நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றது பெரிய வேலையாச்சே, 2 நாளைக்குள்ள முடியுமாங்கிறது தெரியலையே அப்படின்னு பாக்கியம் சொல்ல சக்திவேல் கடகடன்னு சிரிக்கிறாரு. ஏங்க, அதான் நான் சொன்னேனே, உங்க சைட்ல இருந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திருப்பி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நிச்சயத்தை எங்க வீட்லயே நான் ஜாம்னு வச்சிடுறேன். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், உங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆன் டைம்க்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாக்கியம் நம்பிக்கை இல்லாம, நாங்க எதுவுமே பண்ண வேணாமா அப்படின்னு நம்ப முடியாம ஆச்சரியமா கேக்குறாங்க. நான் தான் திரும்ப சொல்றேனேங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத தெளிவா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரேன் அப்படின்னு அவரு கையெடுத்து கும்பிட, இருங்க காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மாணிக்கமும் டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. இல்ல இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன், இன்னொரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் இந்த பக்கமா வர, சரிங்கன்னு தலையாட்டிட்டு நிக்கிறாங்க பாக்கியம். அவரு கரெக்டா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வர மயிலும் சுடரும் வந்து நிக்கிறாங்க. இதோ வந்துட்டாங்கன்றாரு மாணிக்கம். அவர் அப்படியே ஒரு சிரிப்போட பார்க்க மயில் அவரை ஷாக்கா பாக்குறாங்க. சுடர் ஒரு மரியாதையான லைட்டான சிரிப்போட அவரை பாக்குறாங்க. நல்லா இருக்கியாமான்னு அவரு சுடரை கேட்க, நல்லா இருக்கேன்றாங்க அவங்க. சரிங்க, அப்ப நான் வரேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்ப 2 பேரும் சரின்னு கை கூப்பி தலையை ஆட்டி வைக்கிறாங்க. சக்திவேல் கிளம்பிட போறவரை பார்த்துக்கிட்டே மாணிக்கத்து மேல வந்து இடிச்சிட்டு நிக்கிறாங்க பாக்கியம். மயில் போறவரையும் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு, ஏமா ராஜி சித்தப்பா எதுக்கு இங்க வந்துட்டு போறாருன்னு கேக்குறாங்க. முன்னாடி தாமா அவர் ராஜியோட சித்தப்பா, இனிமே அவரு நம்ம வீட்டு சம்பந்தின்னு மாணிக்கம் சொல்றாரு. மயில் அப்படியே குழம்பி போய் பாக்குறாங்க. சுடரும் அப்படிதான், ஏற்கனவே அவரு நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில் என்னன்னு பாக்குறாங்க. யாருக்குன்னு சுடர் கேக்குறாங்க. அவரோட பையனுக்கு தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, யாருக்கு? குமரவேலுக்கா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா அவருக்கு தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இடி மின்னலோட பாக்குறாங்க. சுடரும் திக்குன்னு பாக்குறாங்க. மயிலு, அம்புட்டு பெரிய வீட்டுக்காரங்க நம்ம சுடரை பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாக்கியம் சொல்ல சுடருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. யோசிக்காதம்மா, குமார் மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம சுடரை கட்டி வைக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு மயிலு சொல்ல, என்னையா இவ இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட மெதுவா பாக்குறாங்க. ஏம்மா, அவரு பெரிய குடும்பத்து பையன் தானே, அப்புறம் என்னன்னு மாணிக்கம் கேக்குறாரு. பெரிய குடும்பத்து பையன்தான்ப்பா, ஆனா குணம் சரியில்லையே அவனுக்கு அப்படின்னு மயிலு சொல்ல பாக்கியம் மாணிக்கத்தை திருன்னு பாக்குறாங்க. சுடர் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க, அதோட அவளுக்கு முறையும் இல்ல. என்ன நினைச்சு அவரு பொண்ணு கேட்டு வந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. சுடரெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் எதுவும் சொல்லாம அவங்களே ஒருத்தர் பாத்துக்க, அம்மா என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க, சுடர கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் திகிலோட கேக்குறாங்க மயிலு. ஏண்டி, வீட்டுக்கு தேடி வர்ற மகாலட்சுமியை எப்படிடி வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாக்கியம் கேட்க மயிலு சுடர் 2 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சுடரை கொடுக்க சம்மதம்னு நாங்க சொல்லிட்டோன்றாங்க பாக்கியம். 2 பேரும் தாங்க முடியாத அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க, இன்னும் 2 நாளையில நம்ம சுடருக்கு நிச்சயம்டி, அதை சொல்றதுக்காக தான் சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னு பாக்கியம் சந்தோஷமா சொல்ல, ஏம்மா உனக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்காமா அப்படின்னு மயிலு கேட்க இப்ப பாக்கியம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மாணிக்கத்துக்கும் அதே அதிர்ச்சி தான். போயும் அந்த குமாருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா, அவன் பொறுக்கி ரவுடி அப்படின்னு மயில அடுக்கிக்கிட்டே போக, ஆம்பளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா ஆயிடுவாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இத சொல்லிதானேம்மா பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கைய பெத்தவங்களே பாழ ஆக்கிடுறீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, என்ன குத்தி காட்டுறாளா இவன்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். மரியாதையா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ராஜியோட சித்தப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு மயிலு மிரட்டலா சொல்றாங்க. பாக்கியம் திக்குன்னு பாக்க, ஏமா அது எப்படிமா இப்ப போய் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு மாணிக்கம். சொல்லணும் சுடர் வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா
சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு மயிலு உறுதியா சொல்ல கலங்கின கண்ணோட நிக்கிறாங்க சுடர். நீ மட்டும் பெரிய குடும்பத்துல நல்ல குடும்பத்துல தான் வாக்கப்பட்ட, கொஞ்ச நாளா இருந்தாலும் நல்ல சுகபோகமா தானே வாழ்ந்த, அதே மாதிரி ஒரு வாழ்க்கை உன் தங்கச்சி வாழக்கூடாதா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் வாழ்ந்தது சுகபோக வாழ்க்கையா அப்படின்னு மயிலை திகைச்சு போய் பார்க்க, நான் படிச்சு நல்லபடியா வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கைய டப்புன்னு அடிச்சு கும்பிடுறாங்க சுடர். நீ பேசாம இரு, உங்ககிட்ட எல்லாம் யாரும் கேட்கல அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அச்சோ அப்படின்னு அழுத்து போய் பாக்குறாங்க சுடர். அம்மா, இவ கல்யாணத்தை இவகிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்ப அப்படின்னு மயிலு கேட்க, பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமா ரொம்ப தெரியும், என் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க, எனக்கு பண்ணினது பத்தலன்னு இப்ப சுடருக்கு பண்ண வந்துட்டீங்களா, ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்கம்மா, இதோ பாருமா, முதல்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ராஜியோட சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் வேற ஏதாவது உருப்படியான காரியத்தை பாருங்க அப்படின்னு மயிலு உள்ளர போக, அக்கா அப்படின்னு சுடர் கூப்பிட்டு இருக்காங்க. மயிலு அப்படின்னு அவங்க அப்பாவும் கூப்பிட்டு இருக்க, பாக்கியம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பாத்துடுறேங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. சுடர் அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் தவிப்பா பாத்துட்டு இருக்க, மயிலு பேக் எடுத்து போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வர்றவங்க நான் வேலைக்கு கிளம்புறேன் பாத்துக்கடின்னு தங்கச்சிட்டு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலு அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்க, மயில் திரும்பி கூட பார்க்கல. என்ன சுடரு, உன் அக்கா சொல்ற மாதிரியே சொல்லிடுவோமா அப்படின்னு பாக்கியம் கேட்க, தயவு செஞ்சு அதை முதல்ல சொல்லுமா அப்படின்றாங்க சுடர். சொல்றேன்டி, உடனே சொல்லிடுறேன்டி, அக்கா வாழா வெட்டியா இருக்கிற வீட்டுல எவன் பொண்ணு கேட்டு வருவான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல திகைச்சு போய் பாக்குறாங்க சுடர். நாம எந்த சென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியல, நல்ல குடும்பத்துல இருந்து வரன் வந்திருக்கு, நான் வேண்டான்னு சொல்லிடுறேன், நீ கடைசி வரைக்கும் கண்ணி கழியாம கல்யாணம் ஆகாம இங்கேயே இரு, உன்னை நினைச்சு கவலைப்பட்டு நாங்க 2 பேரும் போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு பாக்கியம் டைலாக் பேசிட்டு இருக்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறது ஒன்னும் அம்பட்டு பெரிய குத்தம் இல்லம்மா அப்படிங்கிறாங்க சுடர். ஏய், நீ இப்படிதாண்டி பேசுவ, உங்ககிட்ட எல்லாம் ஊர் உலகத்துல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, மண்டையில எங்களை தான் காரி துப்புவாங்க எல்லாரும், பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க துப்பு இல்லைன்னு அத்தனை பேரும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி எங்களை தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மா அப்படின்னு எரிச்சலா கூப்பிடுறாங்க சுடர். அம்மா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தாமா நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்றாரு மாணிக்கம். மா, அவரு நல்லவரே கிடையாதுமா, அரசியெல்லாம் அவரு கடத்திட்டு போனாரு, நீ அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேக்குறாங்க சுடர். என்னையா இந்த கேள்வியெல்லாம் கேக்குறா அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்தை பார்க்க, அவரு கடத்திக்கிட்டெல்லாம் போகலம்மா, அவளா தானேம்மா வீட்டை விட்டு போனா, கடைசியில பிளேட்டை மாத்தி போட்டுட்டா, இவரு வயசு பையன் கொஞ்சம் முன்கோவமா முரட்டுத்தனமா இருப்பாரு, அதெல்லாம் நீ நினைச்சா எல்லாத்தையும் மாத்திட முடியுமா அப்படிங்கிறாரு மாணிக்கம். மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, இப்ப எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சுடர் சொல்ல, அப்படிலாம் பேசாதடி பைத்தியக்காரிச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அப்படிலாம் சொல்லாத சுடரு, இங்க பாருமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, பாக்கியம் மண்டையை கழுவ சுடர் ஆர்கியூ பண்ணனு 3 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. பாக்கியம் பயங்கரமா மண்டையை கழுவ, ஐயோ இவங்கிட்ட என்ன சொல்லி தொலைகிறது, எப்படி புரிய வைக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறாங்க சுடர். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.